வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கார சட்னி தான் செய்ய போகிறோம். 1 கப் தயிரில் செய்யக்கூடிய இந்த கார சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். அதிகம் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். இந்த தயிரை கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்ச பிறகு இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக வேண்டான்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம கலக்கி வச்சுருந்த தயிரை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தோம். இது கொஞ்சம் கெட்டியாகணும். திறந்து வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டவ் எரிய விட்டு கலந்து விடுங்க. கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போது பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இந்த சட்னி ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும். அருமையான சுவையில் தக்காளியே இல்லாமல் தக்காளி சட்னி மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த தயிர் சட்னியை இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.